காரசாரமான சில்லி பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கணும், ஏன்னா பொரிக்கும் போது பன்னீர் ஹார்ட் ஆகிடும். பன்னீர் சாஃப்டாக இருந்தால் தான் சில்லி பன்னீருக்கு நல்லாயிருக்கும். பன்னீரை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பன்னீரை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வரக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட் ஃபார்மில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிற குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் 3 கலர் குடமிளகாய் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எது கிடைக்குதோ அது சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடமிளகாய் வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததும் ஒரு கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண விடாதீங்க, பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான சில்லி பன்னீர் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.